ஆவியானவருடைய நடத்துதல். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 40வது வசனத்துக்கு வரும் பொழுது பாருங்கள், ஆபிரகாம் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். நான் வழிபடும் கர்த்தர் என்ற வார்த்தையை. வழிபடுதல் என்பதற்கு பயன்படுத்தப்படுகிற எபிரேய வார்த்தை பானிம் ஹாலக் என்பதாகும். பானிம் ஹாலக் என்றால் ஃபேஸ் ஆஃப் காட், அதாவது கர்த்தருடைய முகம், கர்த்தருடைய முகத்தை தரிசிப்பவன், கர்த்தருடைய பிரசன்னத்திலே போய் வருபவன் என்பதாக அர்த்தம். தேவ ஜனமே, எலியா தன்னை குறித்து சொல்லும்போது இப்படியாக சொல்லுகிறான், கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பதாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி. ஒவ்வொரு நாளும் நீங்களும் கர்த்தருடைய முகத்துக்கு முன்பாக நிற்குவீர்களே ஆனால் ஒரு நாளும் கடன்காரங்களுக்கு முன்பதாகவோ பிரச்சனை போராட்டங்களுக்கு முன்பதாக நிற்க மாட்டீர்கள். நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்க கற்றுக்கொண்டால் உலக மனிதர்களுக்கு முன்பாக நிற்க மாட்டீர்கள். கர்த்தருடைய நடத்துதல். பெனியேல் என்பதற்கு கர்த்தரை கண்டேன் என்பதாக அர்த்தம். தேவ ஜனமே, ஆராதனைக்கு பல வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் இந்த ஒரு இடத்திலே மாத்திரமே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 40வது வசனத்துக்கு வரும் பொழுது பானிம் ஹாலக் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. பானிம் ஹாலக் என்றால், பானிம் என்றால் ஃபேஸ் ஆஃப் காட், கர்த்தருடைய முகம் என்பதாக அர்த்தம். ஹாலக் என்றால் டு வாக் என்பதாக அர்த்தம், டு கோ அண்ட் கம் என்பதாக அர்த்தம். தேவச்சனமே, கர்த்தருடைய முகத்துக்கு போய் வருபவன் என்பதாக அர்த்தம், கர்த்தருடைய முகத்தை தரிசிப்பவன் என்பதாக அர்த்தம், கர்த்தருடைய பிரசன்னத்திலே நடப்பதாக என்பதாக அர்த்தம். தேவஜனமே, நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பாக நின்றால், எலியா தன்னை குறித்து சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்லி. எலியாவின் தகுதி என்ன? எலியாவுடைய டிகிரி என்ன? எலியாவின் படிப்பு என்ன? கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்கிறது. நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நின்றால், கடன்களுக்கு முன்பதாகவோ உலக பிரகாரமான பிரச்சனை போராட்டங்களுக்கு முன்பதாகவோ நான் நிற்க மாட்டோம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை.